18ஆம் அதிகாரம் இதில் 2 நீர் எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. குயவன் வீட்டுக்கு ஆண்டவர் போ சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், பேசுகிறார். நீ எழுந்து போ, குயவன் வீட்டில் போய் பார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது அவர் எழுந்து போகிறார். அவர் அதை வளைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சக்கரத்தில் வைத்து அந்த வண்டி அதை சுற்றி கொண்டிருக்கிறார். சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த பானையில் அந்த கையில் இருந்த அந்த களிமண் சரியாக வரைய முடியாதபடி கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அது சரியாக வரைய முடியாதபடி ஆண்டுடைய அந்த குயவனுடைய சித்தத்துக்கு, குயவனுடைய விருப்பத்துக்கு அந்த களிமண் வராதபடி, அந்த களிமண் அது இஷ்டத்துக்கு வராதபடி வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறது. அப்ப அதை பார்க்கிறார். அதை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய கையில நல்ல முறையா, நல்ல ஒரு பாத்திரமாக, நல்ல ஒரு பொருளாய் வர முடியாதபடி அந்த களிமண் கெட்டு போய் இருக்கிறதை அங்க பார்க்கிறார். ஏன் அந்த களிமண் கெட்டு போனது? அந்த கையில் இருக்கிற களிமண் ஏன் கெட்டு போனது? இந்த களிமண் யார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த களிமண் யார்? 6வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த களிமண் யார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் வீட்டார்தான் இந்த களிமண்ணை பார்த்து சொல்றாங்க, கையில் இருக்கிற களிமண் கெட்டு போனது. முதலாவது ஏன் கெட்டு போனதுன்னு சொல்லுகிறேன். அந்த கெட்டு போன களிமண்ணை மறுபடியும் என்ன செய்தார்கள் என்று அதிகம் நான் சொல்லித் தருகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே, தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நிமித்தமாக மறுபடியுமாக கர்த்தரிடமாய் சேரத்தக்கதாய், மறுபடியும் தகப்பனும் பிள்ளைக்குள்ள ஒரு உறவுகள் ஒன்று சேரத்தக்கதாய், மறுபடியுமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுவதாக. ஆமென். சத்தத்தை கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. பாருங்க, ஏன் அந்த கையில் இருந்த களிமண் கெட்டு போனது? அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய யெகோவா தேவனானவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்தில் வைத்தார். அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் வைக்கும்போது சொன்னார், இவங்களுடைய வழிபாடுகள் நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது, இவங்களுடைய நடக்கின் பிரகாரம் நீங்க நடக்கக்கூடாது, என் பார்வைக்கு பிரியமானதுபடி நான் சொல்லுகிறதுபடி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். அப்போது சொல்லும் பொழுது அவர்கள் கொஞ்ச நாட்கள் அதை கடைபிடித்து மறுபடியுமாக அந்த கானானிய தேசத்தை, எமோரியர், எபேசியர், இந்த ஜனங்களுடைய காரியங்களை இவர்கள் கைக்கொள்ள ஆரம்பித்தார். அப்ப கை கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டதனால ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவோடு சொல்லுகிறார், நீ எடுத்து போ, என் ஜனங்களுக்கு நீ சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களை போய் பார்த்து பேசு அப்படி என்று சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த நாட்களில் உங்களோடு கூட தேவன் பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். சூத்திர வாசிகள் பார்க்க எப்படி கெட்டு போனது? முதலாவது நான் அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளும்படியா ஒரு 4 காரியங்களை சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். டைம் இருந்தால் 4 காரியங்களை, 3 காரியங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம் எப்படி கெட்டு போனது. அதுல 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். எப்படி கெட்டு போனது? அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை, 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மாம்சமானதை தன்
என்னுடைய எல்லா காரியம் என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம் செய்ய முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேசம் கலங்கி கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தன் புயபலத்தை நம்பினதுனால, மேல ஒரு கடவுள் இருக்கிறார் என்று அறியாததுனால, மேல நம்மளை உண்டாக்கின தேவன் இருக்கிறார் என்று அறியாததுனால, மேல நம்மளை படைத்தவர் உருவாக்கினவர் இருக்கிறார் என்று அறியாததுனால இன்றைக்கு கலக்கம் உண்டாகிறது. இன்னைக்கு மனிதனுடைய பலத்தினால, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் டாக்டரா இருக்கிறேன், எனக்கு எல்லா சயின்டிஸ்ட் எல்லாமே எனக்கு செய்ய தெரியும். தன் புயபலத்தை நம்பி போனதனால இன்னைக்கு கலக்கம் உண்டானது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கெட்டு போன காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய பலத்தை நம்பினாங்க, தன்னுடைய மாம்சத்தை அவர்கள் நம்பினாங்க. கர்த்தரை நம்பல, தெய்வத்தை நம்பல. தெய்வத்தை சார்ந்து கொள்ளுகிற, தெய்வத்தை நம்புகிற ஒரு பழக்கம் வரல. தெய்வத்தோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு உறவுகள் இல்லை, தன்னை நம்பினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கெட்டு போன ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் கெட்டு போன ஒரு குடும்பமா இருக்கு என்று சொன்னார். ஏன் கெட்டு போச்சு? எதுக்காக நம்ம குடும்பம் கெட்டு போச்சு? எதுக்காக அந்த குயவன் கையில் இருந்த கர்த்தரை நம்பியிருந்த பிள்ளைகள் இன்னைக்கு கெட்டு போன சூழ்நிலைகள் இருக்கிறார்? நீ கெட்டு போகிற நிலைமைகள் ஏன் வருகிறது? நீ யாரை நம்பிக்கையாகி கொண்டிருக்கிறார்? நீ யாரை நம்பி இருக்கிறார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை அடிக்கடி என் வார்த்தையில, இந்த வார்த்தை நான் அடிக்கடி இந்த பிரசங்கிக்க ஒரு வார்த்தையாக மாறுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஏனென்றால் உலகம் அவர்களை நம்புகிறது, உலகம் பணத்தை நம்புகிறது, உலகம் திறமையை நம்புகிறது, உலகம் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய செல்வாக்கை நம்புகிறது, கர்த்தரை நம்புகிறதை விட்டுவிட்டார்கள். அல்லேலூயா. என்னைக்கு உலகம் கர்த்தரை நம்பாதபடி இந்த மனுஷனை நம்புகிறார்களோ அன்றை முதல் அவர்கள் கலக்கம் உண்டாகிற நிலைமையாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில கலகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது தன்னை நம்பினார்கள். அங்கதான் அப்படிதான் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தாங்க, மனுஷனை நம்பினாங்க. அந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வான், அந்த மனுஷன் நம்மளை பார்த்துக் கொள்வான், அந்த மனுஷனை நம்பினா போதும் என்று சொல்லி அங்க இருக்கிற ராஜாக்கள், அங்க இருக்கிற மனிதர்களை நம்பினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள், ஆவிக்குரிய மனிதர்கள், சபைகள், ஊழியக்காரர்கள் கெட்டு போன காரணங்கள் என்ன தெரியுமா? நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறார்? நம்ம யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? அதை சரியாக விளக்கம், சரியாக நீங்க புரிந்து கொள்வோம் என்று சொன்னார். சில நேரத்தில் நம்ம நம்புவோம். ஒரு தாயார் இப்படியாக சொன்னார்கள், பஸ்ஸையா, என் பிள்ளையை நான் ரொம்ப பாசத்தோடு வளர்த்தேன், என் பிள்ளைய ரொம்ப பாசத்தோடு வளர்த்தேன், அவனை நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன். ஆனால் வாங்கி கொடுத்த அவன் எனக்கு ஆகாரம் கொடுப்பான் என்று ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தேன், ஒரு நல்ல அழகான வீட்டை கட்டி கொடுத்தேன். அந்த வீட்டை கட்டி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்ததையா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் துணையார் என்னை விட்டுட்டு போன பிறகு முழுக்க முழுக்க அவனை தான் நான் நம்பியிருந்தேன், என் பிள்ளைய தான் நம்பியிருந்தேன், என் பிள்ளை தான் என்னை பாதுகாப்பான், என் பிள்ளை தான் நான் மறிக்கிற வரைக்கும் என் கூட இருப்பான் என்று சொல்லி முழுக்க முழுக்க அவனை நம்பியிருந்தேன். ஆனா சூழ்நிலை மாறின பொழுது அவனுக்கு ஒரு அழகான என் பிள்ளை திருமணம் பண்ணா நல்லா இருப்பான்னு சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணி வச்சேன். ஆனா திருமணத்தை பண்ண கொஞ்ச நாட்களுக்குள்ள, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அதே பிள்ளை, எந்த பிள்ளையை நம்பி இருந்தனோ அதே பிள்ளை என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான். என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் எங்கய்யா போவேன்? என்னை எங்க போவேன்? என்னை வீட்டை விட்டு வெளியே போனா நான் எங்க போவேன்யா? ஏன்னா எல்லாமே என் கடவுளை நம்புறதை விட என் பையனை, என் பிள்ளையை தான் அதிகமாக நம்பினேன், என் மகனை தான் அதிகமாக நம்பினேன். என் மகன் என்னை கடைசி வரைக்கும் சாப்பாடு கொடுப்பான், கடைசி வரைக்கும் என்னை பாதுகாப்பான், கடைசி வரைக்கும் எனக்கு கூட இருப்பான் என்று சொல்லி அவனே நம்பி இருந்த பொழுது இன்னைக்கு நான் அனாதியாக ஆக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒரு தாயார் அப்படியாக என் மத்தியில் வந்து அழுதாங்க. என் தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறார்? உன் வாழ்க்கை கெட்டு, நீங்க அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கெட்டு போன நிலைமையில் இருக்கிறேயா, கொடுத்து கொடுத்து என் பிள்ளைக்கு செய்து அழகு பார்த்து செய்து நீங்க கெட்டு போன நிலைமையில் இருக்கிறையா, நீங்க என்ன பண்றதுல கெட்டு போன சூழ்நிலையில மாறிவிட்டேன் என்று சொன்னாங்க. இன்றைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதோ, உன் குடும்பம் கெட்டு போய் இருக்கிறதோ, நீ தனிப்பட்ட வாழ்க்கை கெட்டு போய் இருக்கிறையோ, நீ யாரை நம்பி இருக்கிறாய்?
சற்று நீ யோசித்து பாருங்கள். யாரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறீங்க? யார் மேல நம்பிக்கையாய் இருக்கிறீங்க? உன்னுடைய மாம்சத்தை நீங்க நம்பி இருக்கிறாயோ, இல்ல மனிதனை நம்பி இருக்கிறாயோ? யாரை நம்பி இருக்கிறாய்? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ஆக சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் இருந்த களிமண் கெட்டு போன நோக்கம் என்ன தெரியுமாங்க? கெட்டு போன என்ன காரணம் தெரியுமாங்க? கெட்டு போன நோக்கம், இவங்க தெய்வத்தை நம்பவில்லை. ஆமென், அல்லேலூயா. தெய்வத்தை நம்ம அங்கிருந்த மனிதர்களை நம்பினாங்க. அவங்க வாழ்க்கை கெட்டு போகிற சூழ்நிலை வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் தெய்வ ஜனமே, அவர் கையில் இருந்த களிமண் கெட்டு போன சூழ்நிலைகள். அவர்கள் மனிதனை நம்ப, மாம்சத்தை நம்பினாங்க. தன்னுடைய படிப்பை, தன்னுடைய திறமை, தன்னுடைய ஞானத்தை அவர்கள் நம்பினாங்க. தன்னுடைய இருக்கிற ஆழ்வளத்தை அவங்க நம்பினாங்க. மனிதர்களை நம்பினாங்க. கெட்டு போகிற சூழ்நிலைகள் வந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ தீர்க்கதரிசியே எழுதுறியா, என் ஊழியக்காரனே எழுதுரு, என் ஜனங்கள் கெட்டு போன நிலைமையில இருக்க, போய் பாரையா. அந்த குயவன் கையில எப்படி இருக்கு, அந்த குயவன் கையில் இருந்த களிமண் எப்படி கெட்டு போனதோ, ஜனங்கள் கெட்டு போய் இருக்கிறாங்க. நீ போய் பார்த்து சொல்லு. என் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அடுத்ததாக எதனால கெட்டு போனாங்க தெரியுமா? நான் அதிகமாகி போகவில்லை, கற்றுக்கொள்ள வர இருக்கிறார். அடுத்ததாக எப்படி கெட்டு போனாங்க தெரியுமா? வாசிகள் பார்க்க 18ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்தில் ஆமென் சொல்ற 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள் பார்க்க. 9 நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியை ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. நான் ஒரு ஜாதியை குறித்து, ஒரு ஜனங்களை குறித்து சொன்னது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல், என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னதை நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவர்கள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனதை, என் சத்தத்துக்கு அவங்க கேளாம போனதனால, என் சத்தத்தின்படி அவங்க செய்யாம போனதனால, நான் சொன்னதை, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னதை செய்யாதபடி மனம் மாறுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் மனிதன் பேசுகிற பிரகாரமே பேசுகிறார். என் சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியல. இரண்டாவது அப்ப சொன்னார், தன்னுடைய உயர்வெடுத்த தன்னுடைய மாம்சத்தை நம்பினாங்க, மனிதனை நம்பினாங்க. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்ற பாருங்க, இதனால அவங்க கெட்டு போன காரணம் என்ன? அவன் சொல்ற என் சத்தத்துக்கு, அவன் சொல்ற என் சத்தத்துக்கு, என் வார்த்தைக்கு அந்த ஜனங்கள் செவி சாய்க்கல. நான் பேசும்போது அவங்க செவி சாய்க்கல. அவங்க செவி சாய்க்காம போனதுனால அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், என் சத்தத்துக்கு அவங்க செவி சாய்க்கல. என் சத்தத்துக்கு கேளாம போனதுனால நான் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொன்னேன். நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது உண்மைதான். அவங்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அவங்க எப்படி என் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ, என் சத்தத்துக்கு செவி சாய்க்காம போனாங்களோ, அவர்களை போலவே, நல்லா கேளுங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, அவர்களை போலவே நானும் அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையிலிருந்து மனம் மாறுவேன். அவன் சொல்ல மாட்டீங்களே? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாங்க, சொல்லியிருக்கிறாருப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அதிசயம் செய்ய. ஆனா என் வீட்டில் ஒன்றும் நடக்கல, என் வீட்டில் ஒரு அற்புதமும் நடக்கல, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கல. ஏன் நடக்கல? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் நடக்கல? அவங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்கல்ல, ஆண்டவர் பேசுறாங்கல்ல, ஏன் நடக்கல? எதனால நடக்கல? இன்னைக்கு தீங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க கெட்டு போன வாழ்க்கை ஏன் வருகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் அந்த காரியங்கள் சம்பவிக்கிறது? என் தேவ ஜனமே, நீ அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போனதுனால அவரும் நமக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையிலிருந்து மனம் மாறி இருக்கிறார், கெட்டு போய்விட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் அதனாலதான் அவங்க கெட்டு போயிட்டாங்க. மூன்றாவதாக, நான் சீக்கிரமா சொல்லுகிறேன், மூன்றாவதாக இந்த கையில் இருந்த களிமண் கெட்டு போன நோக்கம் என்ன தெரியுமாங்க? அடுத்ததாக சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரம் 27 நீங்க வாசிக்கும் பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள்
அவித்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அணைந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, ஆமாம் சொல்கிறோம், ஆமாம் எங்க வீட்டில் இருக்க நெருப்பு அணைஞ்சு போவே இல்லையா, எங்க வீட்டில் அவ்வளவு உபத்திரம், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கடி. ஆமாம் ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரையா, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய மறந்துட்டார், ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்ய மறந்துட்டாரையா. அநேக பிள்ளைகள் சொல்றாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாட்களுக்குள்ள அவன் பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ள நீ சுமையை எடுத்து வந்து அவன் சுத்தம் கொண்டு வராத, உன் சுமைகளை கொண்டு வராத. அவன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுமைகள் என்று சொல்லும்போது நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய சுமை அல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னொரு காரியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த ஓய்வு நாட்களில் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறாங்க. அந்த ஓய்வு நாட்களில் ஆமென் சொல்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறாங்க. நீங்க வாசிக்கும் பொழுது அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து போகும் பொழுது புறாவிக்கிறவர்களையும் ஆமென் சோத்திரம் அங்க வியாபாரம் பார்க்கிறவர்கள் சில மனிதர்கள் அங்க பார்க்கிறார். நீங்க நெகேமியா தீர்க்கதரிசனம் எடுக்கும் பொழுது ஆலயத்துக்குள்ள ஆமென் சோத்திரம் ஆலயத்துக்குள்ள என்ன சொல்றது, அவன் வியாபாரங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சுமந்து தூக்கி எடுத்துட்டு வந்து இங்க வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு கோபம். இது இந்த நாள் ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். இந்த நாட்கள்ல நீ அப்படி செய்யலாகாது என்று சொல்லி ஆண்டவர் கோபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் கோபப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அங்க கோபப்பட்டதனால அந்த ஜனங்களை கெட்டு போகிற நிலைமைகள் வந்தது. நான்காவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான்காவதாக அவர்கள் என்ன செய்தாங்க? அதே 18ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 18-15 நீங்க வாசிகள் பார்க்கலாம். 18-15 என் ஜனங்களோ என்னை மறந்து மாயமான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். செப்பனிடப்படாத பாதையிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி ஒரு எளிய சொல்ல மாட்டீங்கல்ல, பூர்வ வழி அவங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியிலிருந்து இடரும்படி செய்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்கல்ல. அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்காதபடி அவரை மறந்து விக்கிரக ஆராதனை அவர்கள் செய்தவர். விக்கிரக கோயில் ஆராதனை செய்து விக்கிரகமான காரியங்களை அவர் நமஸ்கரிக்கும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் வந்தது. அவர்கள் கையில் கெட்டு போகும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிற, நீ கர்த்தருடைய கரங்களில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீங்க. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஏன் அது கெட்டு போகிற நிலைமைகள் வருகிறது? இரண்டாவது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். அப்படி கெட்டு போன மனிதர்கள் தான் தன்னை மறந்து, தேவனை மறந்து விக்கிரகத்துக்கு ஓடிக்கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கெட்டு போனவர்களை மறுபடியும் சொல்லுகிற ஆண்டவர் தன் புயபலத்தை நம்பியிருந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். தன்னுடைய ஆமீன் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, ஆராதனைக்கு சொந்த பேச்சுகளை எடுக்காதபடி, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி தன் சொந்த காரியங்களை செய்து தன் சொந்த அலுவலகங்களை பார்த்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் அவர்களை உயிர்ப்பிப்பேன். நாமே சொல்ல மாட்டீங்களே. அடுத்த வார்த்தை 18ஆம் அதிகாரத்தில் இப்படி செய்த பிள்ளைகளை தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இருந்த கையிலிருந்து கெட்டு போன பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் அவர்களை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். நாமே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இயேசு நல்லவர். சத்தமா அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம அப்படி இருந்த பிள்ளைகளை தான், அப்படி ஆராதிச்ச பிள்ளைகளை தான் என் ஆண்டவர் இரக்கமான உருக்கம் நீடிய சாந்தமுள்ள தேவன் அல்லவா. அந்த தெய்வம் மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளை மறுபடியும் அவர் சொல்லுகிறார். 14 வாசிங்க. 18:4 வாசிங்க. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அவர் திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். ஒரு லேலியா சொல்லுங்க.
குயவன் மறுபடியும் வேறு பாண்டமாக வளைத்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, குயவன் மறுபடியும் அவன் மேல் இரக்கமாக இருந்ததுனால, ஆண்டவர் படைத்த ஜனம் அல்லவா, ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் அல்லவா, ஆண்டவர் உருவாக்கப்பட்ட ஒரு ஜனம் அல்லவா, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் அல்லவா, மறந்து போனாலும் கர்த்தர் அவனை கைவிடல. மறுபடியும் அப்படி கெட்டுப்போன பாத்திரங்களை மறுபடியும் வரையும்படி அவர் சித்தம் கொண்டார். இதை கேட்டுக்கொண்ட தேவச்சனமே, இதை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணி இருக்கும் என்று 3 காரியங்களை கர்த்தர் சொன்னார். அவன் அதுல கெட்டு போனது ஏன், எப்படி அவர்கள் கெட்டு போனாங்க? அப்படி கெட்டு போன ஜனங்களை தான் கர்த்தர் மறுபடியும் திரும்பவும் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அல்லேலூயா. இந்த வாசலை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்க்கை அவன் தன் புயபலத்தை நம்பி கையில் இருக்கிற களிமண் கெட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு கெட்டு போன நிலைமை உன் வாழ்க்கை இருக்கலாம், உன் குடும்பம் இருக்கலாம், உன் பிள்ளைகள் இருக்கலாம். என் பிள்ளை நல்ல பிள்ளை கெட்டு போச்சையா, என் பிள்ளை நல்ல குடும்பம் கெட்டு போச்சையா, என் வாழ்க்கை இப்படி கெட்டு போன நிலைமையில் இருக்கிறனே என்று சொல்லி ஒரு கையில் இருந்த களிமண் கெட்டு போன நிலைமையில் இருக்கலாம். என் ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் அந்த களிமண்ணை நான் உருவாக்குவேன். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு பாத்திரமாய் உருவாக்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையை ஒரே ஒரு உதாரண ஒரு கதையை சொல்லி நான் அதை முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். அவர் கையினால உருவாக்கினார், அவர் கரங்களினால ஆண்டவர் அவரை உருவாக்கினார். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் கரங்களினால் அவனை படைத்து உருவாக்கினார். நம்ம ஒரு மனிதனை படைத்து உருவாக்குவோம் என்று சொல்லி அவனுக்கு சுவாசத்தை கொடுத்தார், அழகாய் படைத்து தோட்டத்தில் வைத்தார். இவன் உலாவிக் கொண்டிருக்கும்படி ஆசையாய் வைத்த மனிதன், ஆசையாய் இருக்கிற மனிதன் வேறொரு சத்தத்துக்கு இவன் செவி சாய்த்ததனால் இவன் வாழ்க்கை கெட்டு போகிற நிலைமை வந்து விட்டது. இன்றைக்கும் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க வேறொரு சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டிய இந்த ஆதாம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டிய இந்த ஆதாம், அவன் தேவ வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டிய ஆதாம் வேறொரு சத்தத்துக்கு செவி சாய்த்தான். அவன் மனைவி வேறொரு சத்தத்துக்கு செவி சாய்த்தார். வேறொரு சத்தத்துக்கு அவர் செவி சாய்த்த பொழுதுதான் அவர்கள் கெட்டு போகிற நிலைமைகள் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய பிள்ளைங்க, வேற ஏதோ ஒரு சத்தம் நீங்க காதுல கேட்கிறீங்க. அது யாருன்னு நிதானிக்கல. அது பிசாசு பேசுதா, இல்ல மனுஷன் பேசுறானா, இல்ல ஆண்டவர் பேசுறாரா, இல்ல மாடு பேசுதா, இல்ல ஆடு பேசுதா? இது சரியான ஒரு ஆலோசனை கொடுக்குது. யார் இந்த சத்தம் அப்படின்னு கேட்கல. கேட்காம போனதுனாலதான் கெட்டு போகிற நிலைமைகள் இருக்கிறது. நாம சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சரியான சத்தத்தை சரியா கேட்கல, யாரு பேசுறான்னு சரியா கேட்கல. வேதத்துல அவர்கள் என் சத்தத்தை கேட்காதபடி, அப்ப அவர்கள் வேறொரு சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ ஜனமே, ஆராதனைக்கு வர முடியல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியல. ஆனா இன்னைக்கு வேறொரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யாருடைய சத்தத்தை நீ கேட்கிறார்? யாருடைய சத்தத்தை கேட்கிறார்? தேவ பிரசன்னத்தை உணரல, தேவ பிரசன்னத்தை உணர முடியாத சூழ்நிலைகள் மாறிவிட்டது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சூத்திரம். ஜெபிக்கிற நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில் யாருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்? யார் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார்? என் அன்பு தெய்வ ஜனமே, அந்த ஆதாம் ஏவாள் வேறொரு சத்தத்துக்கு செவி சாய்த்ததனால அவள் வாழ்க்கை கெட்டு போகிற நிலைமை வந்தது. தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நீ போ, என் சத்தத்துக்கு நீ செவி சாய்க்கல. ஆண்டவர் சொன்னா அந்த கனியை ருசிக்காதேன்னு சொன்னா, பிசாசு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை, நீ ருசிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை, நீ அப்படி இருக்கலாம், நீ தேவர்களை போல. இவனுக்கு ஆசை வந்துச்சு பாரு, இவளுக்கு ஆசை வந்துச்சு, ஆண்டவரை போல நான் இருக்கணும்,
ஆண்டவரை போல நானும் மாறணும். ஆண்டவரை போல மாறுறது தப்பல்ல, ஆனா ஆண்டவரை போல ஆண்டவருக்கு சமமா இருக்க வேண்டும் என்று நினைத்தது தான் தப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய ரூபத்தின்படி தான் படைக்க வேண்டும் என்று நினைச்சார். ஆண்டவர் படைச்சதெல்லாம் கரெக்டு தான், ஆனா அவருக்கு சமமாக தன்னை உருவாக்க கூடாது நினைக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவன் சொல்ல, ஆண்டவரை போல நன்மை தீமை அறியத்தக்கதாய் கனியை புசித்த போது நான் தேவர்களை போல ஆவேன். ஏன்னா பிசாசு அப்படிதானே, பிசாசு நான் ஆண்டவருக்கு மேல போவேன், ஆண்டவர் கீழே இல்லை, மேல போவேன், அங்க ஒரு சிங்காசனத்தை வைப்பேன், எனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவேன், எனக்குன்னு ஒரு காரியத்தை செய்வேன் என்று தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கதே வச்சுதான் இன்னைக்கு யார் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்? யாருடைய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் என்ன செய்த தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த தேவன் ஆதாமை பார்த்து சொன்னான், இது யார் உனக்கு சொன்னது? அவன் சொன்னான், ஆண்டவர் வந்து கேட்கிற, எப்பா எங்க இருக்கிற ஆதாமே, எங்க இருக்கிற? அப்ப ஆதாம் சொன்னான், ஆண்டவரே நான் நிர்வாணமா இருக்கிறேன், நான் பதுங்கி கொண்டிருக்கிறேன். நீ நிர்வாணம் என்று யார் சொன்னா? உனக்கு யார் சொன்னா? தேவஜனமே, கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, என் ஆண்டவர் இந்த வார்த்தையோடு உங்களோடு கூட பேசுகிறத நான் உணர்கிறேன். ஆமென். இன்றைக்கு நீங்க யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் சொன்னார், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? ஆமென். நீ தொடக்கூடாது என்று சொன்ன கனியை தொட்டாயோ? நான் அல்ல ஆண்டவரே, ஆதான் அப்படி செஞ்சா. இன்னைக்கு நிறைய டைம் நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நிறைய நேரத்தை நம்ம அப்படித்தான் சொல்றோம். நான் செய்யல, அவங்க செஞ்சாங்க, நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அவன் சொல்றோம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள தான் இது வரைக்கும் சாமி போக்கு நம்ம சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. தன்னுடைய பிழையை உணர்கிறவர் யார்? மறைவான குற்றங்களுக்கு என நீங்களாக்கி பாதுகாரம் என்று தாவீது சொன்னார். இன்றைக்கும் தன் பிழையை உணர்கிறவர் யார்? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நடந்த சம்பவம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், நீ தோட்டத்தை விட்டு வெளியே போ, நீ போன்னு சொன்னாரு. ஆனா இரக்கமன உருக்கம் நீடிய சாந்தமுள்ள தேவன் அல்லவர். இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது என் உள்ள உடைய ஆரம்பித்தது, அவனை தப்பு செஞ்சுட்டானே, இவன் கெட்டு போயிட்டானே சொல்லி ஆண்டவர் அவனை விட்டு விடல, அவனை மறுபடியும் அழைத்து அவன் நிர்வாணம் தெரியாதபடி அவனை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வீட்டில இருந்து இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம், எனக்கு டைம் போயிடுச்சு. அவன் சொல்றோம் கர்த்தர் நல்லவரா இருக்கிறான். நீங்க 3ஆம் அதிகாரத்துல அவன் சொல்ற 20, 21, 22 வாசிக்கும் பொழுது கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இரக்கம் உள்ளவர், இப்படியே போறானே என்று சொல்லி அவனுக்கு உடையை கொடுத்து அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னா? அல்லேலூயா. கெட்டு போன அவனுக்கு இரக்கம் உள்ளவராய் மறுபடியும் அழைத்து அவன் நிர்வாணத்தை மூடினார். அவன் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அந்த நல்ல ஆண்டவர் தான் மறுபடியும் அதை கெட்டு போன, நீங்க அதை வாசித்து பாருங்க, கெட்டு போனது மட்டுமல்ல, சாபமும் வந்து போச்சு. அவன் வாழ்க்கை சாபம் வந்துச்சு. அவன் நிமித்தமாய் பூமி சாபத்துக்குள்ளாய் மாறிச்சு. அவன் நிமித்தமா ஸ்திரீ பாவத்துக்குள்ளாய் மாறிட்டான். அவன் நிமித்தம் சாபம் வந்துடுச்சு. ஆண்டுடைய வார்த்தைக்கு சத்தத்தை கீழ்ப்படியாக போனதுனால சாபம் வந்துடுச்சு. சாபம் வந்ததுனால வேதம் சொல்லுகிறது, அந்த சாபத்தை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் என்ன விளைச்சல் போட்டாலும் ஒன்று விளையல, அந்த பூமி என்னன்னு தெரியல பாஸ்டர், அந்த பூமியில என்ன போட்டாலும் விளைய மாட்டேது, என்ன நான் எதை எடுத்தாலும் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஏன்? சாபம் பிடிச்சது, சாபம் வந்துடுச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சாபம் அவனை பிடிக்க ஆரம்பிச்சது. காரணம், அவன் வேறொரு சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைங்க, அவன் தன் தேவனுக்கு சமமாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர்கள் வேறொரு சத்தத்துக்கு செவி சாய்த்த போது தேவ கோபங்கள் வெளிப்பட்டது. தேவன் கோபம் கொண்டவராய் வெளியே அனுப்பிவிட்டார். என் தேவஜனமே, என் அன்மையான தேவஜனமே, அதை கெட்டு போனதை மறுபடியும் கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் கையில் இருந்து கெட்டு போன அந்த பொருளை, எப்படி குயவன் ஆனவன் அவன் கையில் இருந்த மண் கெட்டு போன போது அந்த மண்ணை மறுபடியும் நான் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ, இந்த ஆதாமை மறுபடியும் உருவாக்க வேண்டும் என்று மறுபடியும் இவனை நான் மறுபடியும் ஏதாவது ஒரு காரியத்தை
என்று சொன்ன பொழுது அந்த சந்ததியில் வந்ததான் ஆராதனை உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அவன் சோத்திரம். அவன் காயினுக்கு ஆண்டவர் அவன் தகப்பன் சொல்லிக் கொடுத்தான். அவன் ஆபேலுக்கு அவன் தகப்பன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். ஆண்டவரை பிரியப்படுத்துறன்னா இதுதான் என் நல்ல வழி, ஏதாவது செய்கையான்னு சொல்லும் போது அவர்கள் ஆராதனை செய்யும்படி வந்தான். என்னைக்கு அவர்கள் ஆராதனை செய்யும் போது கர்த்தர் அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லுகிறது 4ஆம் அதிகாரத்துல அவன் சோத்திரம் சேர்த்து வந்த பொழுது அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார், ஆராதனை செய்ய ஆரம்பிச்சார். அப்பதான் ஆசீர்வாதம் வந்தது. என் தேவ ஜனமே, அவன் சோத்திரம் ஆராதனை செய்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கெட்டு போனவர்களை மறுபடியும் உருவாக்க ஆரம்பித்தார். என் தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ ஜனமே, ஆமென் சோத்திரம். இதற்கு உதாரணமாக இன்னொரு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, நீங்க லூக்கா சுவிசேஷம் அதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பிள்ளை அவன் வீட்டிலே இருந்தான், ஒரு பிள்ளை இளைய பிள்ளை துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். துன்மார்க்கமாய் வாழ்ந்து அவன் சோத்திரம் தன் தகப்பனிடத்தை பிரிச்சு ஓடிட்டான். ஆனா ஓடி போகும்பொழுது என்ன நஷ்டம் வந்தது தெரியுமா? ஆண்டவருடைய கையில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நஷ்டம் வராது. ஆண்டவருடைய கையில் இருக்கும் போது அவனுக்கு நஷ்டம் வராது. அந்த நஷ்டமும் அவன் சொல்ற அது நன்மையாய் முடியும். ஆனா இவன் கையில அவன் சொல்ற ஆண்டவர் கையிலிருந்து ஓடி போயிட்டான். கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நஷ்டம் தெரியுமா? முதலாவது பஞ்சம் உண்டானது. தன் வாழ்க்கையில குறைப்பட்ட அவனுக்கு முதலாவது குறைவுகள் உண்டானது. 2வது பஞ்சம் உண்டானது. 3வது வஸ்திரம் இல்லை, பாதரட்சை இல்லை, மோதிரம் போயிடுச்சு. 5 காரியங்கள் இழந்து போயிட்டான். அவன் அல்லேலூயா. அவன் சொல்றது எல்லாம் இழந்து போயிட்டான். அவன் புத்தி தெளிந்த பொழுது ஒரு சிந்தனை வந்தது. அவன் என் தகப்பன் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருந்தேன். எங்க அப்பா கூட இருக்கும் பொழுது நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தையா, இன்னைக்கு எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நோக்கி பார்த்தா, இனிமே நான் சும்மா இருக்கக்கூடாது, இனி காலம் செல்லாது, இனி இப்படி வாழ்ந்தலாம் நான் குறைப்பட்டு என் வாழ்க்கை வீணா போடு, இனி என் காலம் செல்லாது, நான் எழுந்து என் தகப்பகிட்ட போவேன் என்று மனம் திரும்பி எழுந்து வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிற? இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நீ எழுந்திரு, தகப்பன் வீட்டுக்கு கடந்து வா. தகப்பன் உனக்கு அழகான விருந்து வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு விருந்து வைத்திருக்கிறார். உனக்காய் பாதரட்சை வைத்திருக்கிறார். உனக்காக மோதிரம் வைத்திருக்கிறார். உனக்காக வஸ்திரம் வைத்திருக்கிறார். உனக்காக அவன் எல்லாம் வைத்திருக்கிறார். நீ எழுந்திரு. அவன் இனி காலம் செல்லாது. நீ கர்த்தருடைய கைகளை மறுபடியும் அவன் வந்துட்டு நீ உணர்ந்து அதை தப்பென்று உணர்ந்து அவன் மறுபடியும் எழுந்து வந்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிற? அவன் சொல்றான், இதை கதையா கேட்டு கதையா விட்டுறாதீங்க. அவன் இந்த கதைக்குள்ள அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் எப்படி இருக்கிற யாருடைய சத்தத்தை கேட்டு நம்ம எங்க இருக்கிறோம் தெளிவாய் பார்த்து அதை கெட்டு போன களிமண்ணை கர்த்தர் மறுபடியும் வரைய ஆரம்பித்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், மறுபடியும் அந்த நன்மையில, மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை, மறுபடியும் அந்த மேன்மையை, மறுபடியும் அந்த உயர்வுகளை, மறுபடியும் அந்த ஆமென் சுத்தம் சிரிப்புகளை, மறுபடியும் அந்த ஆராதனையை, மறுபடியும் அந்த உயர்வுகளை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். ஒன்று செய். நீ எங்க இருக்கிற? சற்று நீ யோசித்து எழுந்திரு. அவன் நினைச்சானே, இந்த கெட்ட குமாரன் நினைச்சானே, எங்க அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது, எங்க அப்பா கைக்குள்ள இருக்கும் போது அழகா இருந்தா, அழகா என்ன வச்சிருந்தாரு. ஆனா இப்ப கெட்டு போன நிலைமைகள் வந்துடுச்சையா என்று சொல்லி உணர்ந்து அவன் எழுந்தது போல நீ இருக்கிற நிலைமையை விட்டு மனம் திரும்பி எழுந்திருப்ப என்று சொன்னான். என் ஆண்டவர் உனக்காக தகப்பனானவர் 2 கரங்களை வைத்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை வரமாட்டானா, மறுபடியும் என் பிள்ளை வரமாட்டானா, மறுபடியும் என் பிள்ளை வரமாட்டானா என்று சொல்லி அந்த தகப்பன் ஏங்கிக் கொண்டிருந்தது போல இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். விட வேண்டியதை விட்டு, தூக்கி போட வேண்டியதை போட்டு நீ மறுபடியும் எழுந்திரு. கர்த்தர் உனக்கு ஒரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு ராஜ விருதை வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஆமென் கொடுத்த கண்டுகளை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ற பரலோக தேவனானவர் அவன் உனக்கு வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். பரலோக தேவனான உனக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். பாதரட்சை ஊழியம் என்ற பாதரட்சை வைத்திருக்கிறார். ஆயத்தம் என்ற பாதரட்சை.
உன்னை கத்த தருவா, உன்னை ஆசீர்வதிப்பா.